மனை இருக்கு பொன்பொருளோ நிறைய உண்டு பூமியாதானம் நிறைய உண்டு அந்த சுப்புக்குட்டி வேறியர்க்கும் சுந்தராட்சி மங்கையர்க்கும் நாலு சுத்து திருமதிலா நடுவலிங்க மாடிகளா ஏழு சுத்து திருமதிலா எதிரலிங்க மாடிகையா சொத்து இருக்கு சுகம் இருக்கு மன்னருக்கு மனை இருக்கு சுப்புக்குட்டி வேறியருக்கு அவருக்கு பின்னால் இருந்த ஆழ்வதற்கு மணி அடித்து பூச பண்ண ஒரு மரள ஒண்ணு கிடைக்கலையே ஆணு ஒரு மலடாக ஒரு மலடு போரே இருந்து ஆண்டு வருவார்கள் இந்த பிள்ளையில் குறையலை சுப்பு கொட்டி வேறியர் அறியறியே தெரியலையே ஐயர்தானே அந்த சுந்தராட்சி கண்ணால் கண்டு குருநாதனம் அறியலை மன்னனை இடை கண்ணால் கண்டான் அந்த மன்னனிடம் சொல்லுவாளா என் கணவாயம் மன்னரே எனக்கு வாய்ந்த பிராணனாரா ஆசை மன்னான் ஏசை மன்னா அன்பு உள்ள பற்றாவே நாம் காலம் சென்று போனவானா கர்ம செய்ய பிள்ளை இல்லை செத்துறந்து போனவானா செய்யுங்கட்டு செய்ய பிள்ளை இல்லை சிவந்தியப்பன் வாசலிலே உங்களுக்கு பின்னாலே மணி அடித்து பூச பண்ண ஒரு மாரட ஒண்ணு கிடைக்கலையே என்ன பாவனாமல் செய்தோம் பாவனாமல் செய்தோம் ஐயா யார் கொடிய நாம் கெடுத்தோம் என்ன பாவனாமல் செய்தோம் என்ன பாவனாமல் செய்தோம் அண்ணா யார் கொடிய நாம் கெடுத்தோம் வட்டிலே சாரம் போட்டா வாரி உங்க பிள்ளை இல்லை நிறகுடத்து தண்ணீரை நின்றலம்ப பிள்ளை இல்லை கறி கரைக்கும் தேங்காயிலே கையேந்த பிள்ளை இல்லை அங்காரவணி போரினால் கடந்து வர பிள்ளை இல்லை பிள்ளை கடந்து வர பிள்ளை இல்லை இன்னும் பிள்ளை நம்மளுக்கு கிடைக்கலையே மலட நல்ல மாநிலத்தோர் பேசலாக்கி ஒரு மலடி என்று இருந்து மனம் வாழலாமோ மன்னவா
உரைத்தான் முகங்களெல்லாம் சூறையிட்டான் அழுதாள் தொழுதாள் ஆறாத கவலை கொண்டாள். ஆமா இதை கண்டான் அருமை வேறிய பிராமணன். அப்படி அடிய அம்மா, நீ பிள்ளை இல்லாமல் அழுவதை பார்த்தா எனக்குத்தான் வேதனை கொடுக்கிற. சரிதான். அதனால் பிள்ளை இல்லை என்றால் நான் என்ன செய்வது? நீதான் என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. இன்னாருக்கு என்னபடி என்று ஈசன் மூடன் அல்ல. பேரழகு இன்பம் இனிமுப்பு சாக்காலம் ஆறும் கருவில் அமைத்தபடி நடக்கம்மா. ஆமா அதிலே பிள்ளை உண்டென்று எழுதினால் உண்டு, கண்டிப்பா உண்டு. இல்லை என்று எழுதினால் ஒரு காலம் கிடையாது. அவன் அன்றி ஓர் அணுவசையா என்பதாகவே அருமை வேறிய பிராமணா அந்த மரளை குறை தீர்ப்பதற்காக வேண்டி செய்யாத தர்மம் எல்லாம் செய்கிறார். எப்படி தான தர்மங்கள் எல்லாம் செய்கிறான் தெரியுமா? அந்த அருமை விக்கிரமசிங்கபுரத்திலே அருமை வேறிய பிராமண தர்மம் செய்கிறார். எப்படி செய்கிறான்? அவன் உயர்த்தேனையோ தர்மமரையே ஒரு காராவின் பசுவின் கன்றையே நாம் வளர்க்க வேணும் என்று சொல்லி காராவை வளர்த்தல்லவோ ஆலயம் தன்னேரியிலேயே நேமிதமா செலுத்திடலாம் ஐயர் ஆட்சியும் முடிவெடுத்து வருகிறார் ஒரு மோகமா விக்கிரமசிங்கபுரம் சந்தையிலே இருவேரும் ஒன்று கூடி விக்கிரமசிங்கபுரம் சந்தையிலே வாரார் இருவேரும் ஓட்டமா ஓடி வந்து ஒரு காராவின் பசுவின் கந்தையே ஏன் கயிறு கொண்டு பிடிப்பார்களா? ஒரு காராவின் பசுவின் கன்றை கயிறு கொண்டு பிடிப்பாரா? கயிறு கொண்டு நான் பிடித்து அரமனைக்கு கொண்டு வாரா? ஐயரும் ஆட்சியுமா அரமனைக்கு கொண்டு வந்து காரா தங்கி இருக்கு வெங்கலத்தாத்தோடு அமைத்தா வெள்ளியாலே தொட்டி கட்டி காராவின் கால்களுக்கு தங்கத்தாலே ஆடங்கட்டி அருமை ஐயருமா சொற்ற பிள்ளைக்கு மேலாக வாசமதுதானை காட்டி காராவை வளர்ப்பாரா? அந்த காராவின் பசுவின் கன்றை வளர்த்து வாராரே இருவேரும் காராவின் பசுவின் கன்றை
பசுவின் கன்று வளர்த்து அங்கே வருவானா ஏகாராவில் பசுவில் கன்றை நல்ல வளர்த்து வரார்கள் இருவேர்கள் வளர்ந்து வரும் நாளையிலே வளர்ந்து வரும் நாளையிலே நாளையிலே காலையிலே என்ன காரணங்கள் நடந்ததையா நடந்து வரும் நாளையிலே நாளை காரணம் நடக்கோதையோ வளர்த்து வரும் நாளையிலே அசலாத்தாடு மாடு ஆடு மாடுகள் தன்னோடு காரா பசுவின் நன்று கானகம் சென்றிடுமா மந்த மாடு தான் மறிந்து மந்த மாடு தான் மறித்து காராவின் பசுவின் நன்று அரமனைக்கு வருகுறையா அரமனைக்கு வரவே ஐயரும் ஆட்சியும் கயிறு கொண்டு நான் பிடித்து தொழுவத்திலே கட்டுவாரா நீராட்டி தர உணர்த்தி சாம்புராணி தீபதி காராவுக்கு தானே போட்டு அந்த காராவில் வருவதற்கு அன்னபூசனம் தான் கொடுத்து அதற்கு பின்னால் ஐயரும் ஆட்சியும் அன்னம் மறு அருந்துவாரா இப்படியா இருக்கும் ஒரு இப்படியா இருக்கும் போது ஐயா இருக்கும்போது இப்படியா இருக்கும் வேளையே இருக்கும் வேளை இருக்கும் வேளையே இருக்கும் வேளை என்ன காரணமும் நடக்கறையா இப்படியா இருக்கும் வேளை இருக்கும் வேளையே காரணங்கள் நல்ல ஒரு நாள் தனம் அறியலையே தினம் மதியிலே அந்த சிவந்தியப்பன் கோவிலிலே 10 நாள் பூசை வருகிறையா ஐயா தேரோட்டமும் வருகிறையா வருகுதையா அந்த 10வது நாளையிலே வாடி அம்மா ஏ சுந்தராட்சி சுந்தராட்சி வடிவழகம் சொல்லை கேளு அம்மா ஏ சுந்தராட்சி சுந்தராட்சி என்று 10 நாள் திருவிழா அப்படி சிவந்தியப்பன் கோவிலிலே இன்னைக்கு நான் வருவதற்கு நேரமாகும் அப்படி அதனால் காரா பசுவின் கன்று காரகம் போயிருக்கிறது இருக்கிறது ஆதலால் அந்த காராவின் பசுவின் கன்று காரகம் போயிருக்கிறது இருக்கிறதோ காராவை மறந்துராது என்பதாக ஆட்சியிடத்திலே சொல்லி ஐயர் பூசையை பற்றி பயணம் எடுத்து ஐயர் பயணமானார் அந்த ஐயர் பயணமான வேளை அருமை காராவின் பசுவின் கண்டனதுதான் எங்கே வருகிறா அசலாத் அரமனையிலே வந்து கரை கேட்டு இருக்கிறார் அப்படி ஐயர் இல்ல ஆட்சி ஒத்தையில இருக்கிறா இருக்கிறா 7 சுத்து திருமதியில நேரம் போமாட்டு அதனால அசலாத் அரமனையிலே வந்து கரை கேட்டு இருக்கிறார் முன் வாசலை அடைத்தா தாளிட்டால் அப்படி அசலாத் அரமனைக்கு ஓடி வருகிறார் அப்படி கரை கேட்டு இருக்கிற வேளை என்ன நடக்கிறது வார் என்ன மலவாசலிலே பொழுது இருக்கிறது அப்படி ஆரித்தன் மறைந்தான் அருணி காலமாச்சு இந்த ஐயர் வளர்த்த காராங்கன்று கன்று தண்ணீர் தாகத்தினாலே
அப்படி காராங்கன்றானது எங்கே வருகிறது எங்கே அது ஓட்டேமும் பெருநடையா நடையா ஓட்டேமும் பெருநடையா நடையா வருகிறையா காராங்கன்று கண்டு அரவணைக்கு வர வேளை ஏழை அரவணை அடைத்திருக்கு இருக்கு ஐயரையும் காணலையே இல்லையே ஆட்சியையும் காணலையே காணலையே காராவின் வசுவில் கன்று கண்டு தாகவிடை ஆனேரா ஆனா ஓடுரையா சாடுரையா ஐயா சாடுரையா ஐயா அருகுரையா காராங்கன்று ஓடுதையா சாடுதையா சாடுதையா ஆன காராங்கன்று ஆ ஏ அரவணை தன்னறியலை அதிலே கொல்லவர கிணறறியலை அதிலே ஓடி வருகுரையா வருகுதையா அது கணத்தவுத்து பார்க்குறையா பாதரையா பார்க்குதையோ பார்க்குதையா தண்ணி நல்ல தாகத்தானே இடத்து மேல பார்க்குதையா பார்க்குறையா அங்கே கட்டி மேல தலை விடுவா ஏ அது உன்கால வண்டி ஓட்டு நீ போட்டு ஏ பின்காலை பதியில் வைத்து மைவிரித்து காரா கணத்தவுத்து பார்த்திடுமா அங்கே பார்த்திடுமா முன்கால வண்டி ஓட்டு பின்கால பரியிலே வைத்து வைத்து காரா கணத்தை உத்து பார்க்கிறது பார்க்கிறது அல்லவா அப்படி உத்து பார்க்கிற வேளை வேலை வேலை யமன் பாச கயிறு விரிக்கிறா கயிறு விரிக்கிறா என்ன ஆகிறது என்ன அந்த காராவின் வந்து பசுவின் கன்றானதும் பறித்த காலும் அழுகுதையா வைத்தாலோ ஐயா பறித்த காலும் அழுகுதையோ விட்டாலோ ஐயா காராவின் பசுவின் கன்று காராவின் பசுவின் கன்று கிணத்துக்குள்ளே தவறுரையா ஐயா தவறுரையா ஐயா காராவின் பசுவின் கன்று கிணத்துக்குள்ளே தவறுதையா தவறுதையா காராவின் பசுவின் கன்று முங்கி மூழ்குரையா ஐயா முங்கி மூழ்குதையா ஒரு முறை தவறுரையா ஐயா ஆகாயவாணியவள் ஏவல் பிள்ளை ஒன்று பொறுப்பாளா ஆளா விமாரேவி பிழை பொறுத்தான் பொறுத்தான் கங்காரேவி பிழை பொறுத்தான் விலை பொறுத்து கை கொடுப்பார் யாரும் இல்லையே இல்லையே கை கொடுப்பார் யாரும் இல்லையே இல்லையே கரை சேர்ப்பார் யாரும் இல்லையே கை கொடுப்பார் யாரும் இல்லையே கை கொடுப்பார் யாரும் இல்லை அகற்றுவார் யாரும் இல்லையே கை கொடுப்பார் யாரும் இல்லை இல்லையே கரை சேர்ப்பார் யாரும் இல்லை யாரும் இல்லையே அது செத்து மடியூரையா ஐயா சிவலோகம் சேருதையா ஐயா மாண்டு மடியுரையா மடியுதையா மாண்டு மடியுரையா ஐயா மாயலோகம் சேருதையா மாண்டு மடியுதையா மாண்டு மடியுதையா ஏ காரா மடியுரையோ காரம் மாண்டு மடியுரையா ஐயா அந்த சிவந்திய பங்குவீரிலே கோவிலிலே பூசையும் முடியுதையா ஐயா ஐயர் நின்னுகிறான் ஆனா அவர் ஓட்ட
பெருநடையா நடையா பெருநடையா நடையா ஓடி வருவாரா வேதியர்தான் ஓட்டமோ பெருநடையா பெருநடையா ஓடி வாராரே வேதியர்தான் என் நம்மனவி சுந்தராட்சி ஆச்சி காராவின் மசுகன் கன்றை கன்றை கொழுவத்தில கட்டியிருப்பா இருப்பா அதன் திருமுகத்தை பார்க்கணுமே ஏமே மறுபடி அண்ணன் தண்ணி அருந்தணுமே ஏமே எங்க ஐயர் அவர் ஓடி வாரா ஓடி வாரா ஓடி வந்து பார்க்கும்போது காரா வந்த தடம் இருக்கு இருக்கு காரா வந்த தடம் இருக்கு இருக்கு அந்த காராவை காணலையே காரா வந்த தடம் இருக்கு காரா வந்த கடம் இருக்கு அங்கே காராவை காணலையே ஏ தனவாசல் அடைச்சிருக்கு இருக்கு என் மனைவி சுந்தராட்சி ஆச்சி எங்க போனாலோ தெரியலையே இல்லையே என்று சுப்புக்குட்டி வேறியர்தான் வேதியனா தலவாசல் என்று கொண்டு கொண்டு சந்திராஜே அம்பிகையா சந்திராஜே என்று சொல்லி சொல்லி அழைப்பாளா ஆட்சியைத்தான் சுந்தராட்சி என்று சொல்லி அழைப்பாளா ஆட்சியரை ஏ தலவாசல் என்று கொண்டு சுந்தராட்சி என்று அழைக்கிறார் என்று அழைக்கிறான் அப்படி அழைத்த சத்தம் அசலாத்த அரவணையிலே கதை கேட்டிருந்தாள் இல்லையா ஆமா அந்த சுந்தராட்சி காதிலே விழுகிறது விழுகிறது ஆகான மன்னன் வந்து விட்டான் என்று அக்கம் பக்கம் யாரிடமும் சொல்லாமல் சொல்லிடாமல் ஓட்டமா ஓடி வாரா வர்றான் எங்க வர்றா எங்கே தன்னுடைய அரவணைக்கு வருகிறான் அரண்மனைக்கு அம்மா ஏ சுந்தராட்சி இது நேரம் இதுவரை ஏ சுந்தராட்சி இது நேரம் இதுவரைக்கு என்ன செய்து கொண்டிருந்தாய் எங்க போய் விட்டு வந்தாய் எங்க போன போனவன் ஏதாவது வாங்கிட்டு வரலாம்ல போய் ஆமா அதனால் அங்கே இருந்திருக்கியப்பா அதனால் இது நேரம் இதுவரை அப்படி எங்கடி அம்மா நீ போன எங்க போன நம்ம காரா இல்லையா அப்படின்னு கேட்குகிற வேளை அந்த காரா என்ற வார்த்தை கேட்டால் இந்த காரா என்ற வார்த்தையை கேட்ட உடனே கைய காலை நெரிக்க அப்படி சொல்லுகிறா ஏ மன்னவா நான் அசலாத்து அரமனையில் அசலாத்து அரமனையில் கதை கேட்ட காரணத்தா காராவை மறந்து போனே எங்கனவா மன்னவரே காரங்கன்றை மறந்து போனே ஐயனிடம் சொல்லுவாளா சொல்லு காராவை மறந்து போனே எங்க ஐயரும் ஆட்சியரும் அந்த காராவின் தடத்தின் தடத்தில் ஓடி வருவாரா இருவேர்களும் அந்த கொல்லவூரே கிணறியிலே காரா செத்து நல்லே மடிந்திருக்கு சிவலோகம் சேர்ந்து இருக்கு அது மாண்டு நல்ல மடிந்து காரா மடிஞ்சிருக்கு மாயரோகம் சேர்ந்திருக்கு மாண்டு நல்ல அங்கே மடிந்து இருக்கு அங்கே சேர்ந்து இருக்கு
மரலோகம் சேர்ந்திருக்கு. மாயலோகம் சேர்ந்திருக்கு. ஏ சண்டாளி பாரகத்தி பாதகத்தி ஏ பழிகார மங்கை உன் அஜாக்கிரதையால் அல்லவா இந்த காரா மண்டிது போச்சு. அதனாலே ஒரு மாட வளர்க்க தெரியாத நீ ஒரு மதளையா பற்றி வளர்க்க போற. ஒரு கன்றை வளர்க்க தெரியாத நீ ஒரு கண்மணியாடி வளர்க்க போற. ஒரு அருமை காராவை வளர்க்க தெரியாத நீ பசுவை வளர்க்க தெரியாத நீ ஒரு பாலகனையா பற்றி வளர்க்க போற. இந்த காரா தோஷம் பொல்லாத தோஷம். அதனால் இனி நான் அரவணையில் இருக்க மாட்டேன். இருக்க வேண்டாம், இருக்க நான் உடனடியாகவே காசி யாத்திரை போகிறேன். அப்படி அம்மா காசி யாத்திரை போகிறேன். சரி. அதனாலே அப்படி அருமை அந்த அருமை வேறிய பிராமணாளானவள் பிராமணானவன் காராவை வளர்க்க தெரியாத நீ கன்ற வளர்க்க மாட்டா. சரி. நான் இன்றைய காசிக்கு போகிறேன் என்று என்று கடையா பிச்சை வாங்கி வருகிறேன். காவி வேட்டி உடுத்து கழுத்திலே உதிராட்ச மாலை அணிந்து அணிந்து ஐயர் காசி யாத்திரை பயணம். ஐயர் போயிட்டார் காசிக்கு. ஆட்சி ஒத்தையிலே இருக்கிறார். அது மாதம் ஆடி மாதம். மாதம் அல்லவா? அந்த ஆடி மாத்தையில மாதையில் 7-8 வேறிய பெண்கள் எல்லாம் சேர்ந்து சேர்ந்து அதிகால வேளையிலே வேளையில் தாமிரபரணி நதியிலே நீராட வருகிறார். நீராட வருகிறார். அதிலே 7-8 பெண்கள் எல்லாம் பேசுகிறார். என்ன ஏ அக்கா அக்கா ஏ தங்கச்சி தங்கச்சி இது ஆடி மாதம் அல்லவா? ஔவையாருக்கு உகந்த மாதம். உகந்த மாதம். அதனால் தப்பினால் தை மாதம். தை மாதம். மறந்தா மாசி மாதம். மாசி மாதம். ஐத்தால ஆடி மாதம். ஆடி மாதம் அல்லவா? தை மாதம் தப்பிட்டு சரி மாசி மாசத்துல மறந்து போனோம். மறந்துட்டோம். இந்த ஆடியிலே ஔவையார் அம்மாள நம்ம நினைச்சே தீரும். தீர வேண்டும். நம் மன்னனுடைய திருமாங்கலிய நிலைக்கணும். நிலைக்க வேண்டும். நம் மன்னனுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கணும். பூவும் பொட்டும் காஞ்சிபுரம் பட்டுமா நாம இருக்கணும் அப்படின்னு ஔவையார நாம இன்றைக்கு வழிபாடும். அப்படி ஔவையார் விரதம் இருப்பதற்கு ஆடவன் இல்லாத வீடு வேண்டுமே. இங்க ஆடவன் இல்லாத வீடு எங்க இருக்கு? இந்த தங்கச்சி இருக்காளே காயத்திரி, அவ வீட்டுல 3 ஆம்பளை இருக்கான். காயத்திரி வீட்டுல அவன் புருடன் 2 ஆம்பளை பிள்ளைகள். இருந்திருக்க முடியுமா? முடியாதுல. அண்ணா அடுத்தால இருக்கிறாளே யாரோ அந்த பத்மா, அவ வீட்டுல 3 ஆம்பளை. ஆமா அவன் குழந்தை 2. இத்தனை பேரை வச்சுட்டு எப்படி ஔவையார் விரதம் இருக்க? ஆடவன் இல்லாத வீடா இருக்குமானால் ஔவையார் விரதம் இருக்கலாம். அப்படின்னு யோசனை பண்ணுகிற வேலை யார் வருகிறா? யாரு? ஐயரும் ஆட்சிக்கு போயிருக்கிறார். ஆட்சியோ தனித்திருக்கிறார். அந்த சுப்புக்குட்டி வேதியனுடைய மனையாள் சுந்தராட்சி மங்கை. அவள் செப்பு கொடை இடையில வச்சு இடையில் வைத்து அறமை நீராட வருகிறார் தாமிரபரணி நதிக்கரைக்கு. இந்த பெண்கள் கண்டார்கள். ஆகாதோ வருகிறாள் தங்க அக்கா. எல்லாத்துக்கும் மூத்தவல்லவா. அவ வீட்டுல ஆடவன் கிடையாது. ஐயர் ஒருத்தர் இருந்தாரு, அவரும் போயிட்டாரு இல்லையா? அவர் வீட்டிலே இந்த ஔவையார் விரதம் இருக்கலாம் என்பதாக நினைத்து ஐயர் ஆனவர் அந்த ஆட்சியை கட்டளைத்தார்கள். சுந்தராட்சி இடத்திலே சொல்றான், அக்காயே சுந்தராட்சி என்று நாமல் உன்னுடைய அரமனையிலே நாம ஔவையார் விரதம் இருக்கணும் என்பனாகவே மனதில் எண்ணி அப்படி ஔவையார் விரதம் இருக்கணுமானால் உண்டு தின்னு ஊரடங்கி ஒரு சாமம் எல்லாம் உறங்கிய பின்னால் நெல்லெடுத்து மாதிரித்து உங்கள் மனதுக்கேற்ற பதார்த்தங்களை எல்லாம் செய்து ஆடவர்கள் எல்லாம் உறங்கிய பின்னாலே அரமனைக்கு வாருங்கள் என்று பேசி முடிவெடுத்து அன்று நாள் இரவிலே அந்த சுந்தராட்சி அரமனையிலே 7-8 பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி அத்த சரி சாமம் போலையே மாப்பிள்ளை மஞ்ச பிள்ளையே 2 பிள்ளையத்தான் நான் பீடித்து அழகாக தானே வைத்து ஔவையார் அம்மாளே
அவையாரை உண்டுமென்று அவையாரை உண்டுமென்று தேவரதமது இருப்பார்களா அப்படி அவ்வையார் விரதம் அதை அரவங்களெல்லாம் ஆனா அரண சந்தி உதயமாச்சு உதயமாச்சே ஆரி தனோரிக்கலான உதிக்கலானா கண்டாள் பெண்களெல்லாம் பெண்கள் எல்லாம் அடியடியோ சுந்தராசி சுந்தராட்சி அரமனைக்கு போறோம் அம்மா போணும் அம்மா மாப்பிள்ளை மஞ்ச பிள்ளை மஞ்ச பிள்ளை தாமிரவரின் அரியறியல அதிலே இந்த பிள்ளையை கரைக்க வேண்டும் வேண்டும் ஆடவருக்கு தெரியாமல் ஆமல் ரெண்டு பிள்ளையை தான் கரைக்கணுமே கரைக்கணுமே சுந்தராட்சி இடத்தில் சொல்லி சொல்லி அந்த 7-8 பெண்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் எல்லாம் அரமனைக்கு வருவாரா வருவாரா 7-8 பெண்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் அரமனைக்கு வருவார்களா வருவார்களா அப்படி அரமனைக்கு வருவார்களா வருவார்களா கண்டோ சுந்தராட்சி ஆட்சி விடிவதற்கு இன்னும் நேரம் இருக்கிறது இருக்கிறது ஆகையினாலே இப்பவே நாமல் தாமிர நதிக்கு போக முடியாது முடியாது சற்று நேரம் கண்ணை இருந்து விட்டு போகலாம் என்று போகலாம் என்று வேமுந்தி துயில் விரித்து எடுத்து ஔவையார் அம்மாள் அருகாரே படுத்தார் வருகிறார். ஔவையார் அம்மாள் அடுநாளே நடு உறக்கம் உறங்கினார் ஆமா விடிந்து வெகு நேரமாச்சு ஆமா ஆடவர்கள் முடித்தார்கள் முடித்தார்கள். அக்கம் பக்கம் ஆள் அரமம் நாந்த ஆரம்பித்தார்கள் ஆரம்பித்தார்கள். பதறி முடிச்சா சுந்தராட்சி சுந்தராட்சி ஐயோ மோசம் போனமே ஆமா நம் பெண்களெல்லாம் ஆடவருக்கு தெரியாமல் மாப்பிள்ளை மஞ்ச பிள்ளையை மஞ்ச பிள்ளை தாம்பரவரின் நதியிலே கரைக்க சொன்னார்களே சொன்னார்களே ஆனால் இதை தாமிரவரின் நதியிலே கரைக்கணுமானா வேண்டுமானா ஆடவர் கண்வெளியில் விடாமல் கரைப்பதானா நீராடுகிற சாக்கில் குளத்திலே வைத்து பட்டு போட்டும் ஓடி அப்படி நாம ஆடவர் கண்களை மறைத்து போகலாம். ஆனால் எழுந்து வருகிறானே பகலவன், அவனும் ஒரு ஆடவம் இல்லையா? அவன் கண்ணை மறைக்க முடியுமா? அதனால் இனி இந்த பிள்ளைகளை தாமர நதியிலே கரைக்க கூடாது. நம் இதயம் என்ற நதி வத்தாத ஜீவநிதி. அதனால் இந்த இதயம் என்ற நதியிலே இந்த 2 பிள்ளைகளை கரைக்க வேண்டும் என்று அந்த மா பிள்ளையும் மஞ்ச பிள்ளையும் கையிலெடுத்து ஔவையார் அம்மாளை மனதில் எண்ணி 2 பிள்ளைகளை அந்த சுந்தராஜி அருந்து வாழா அருமை சுந்தராட்சி மங்கை சுந்தராட்சி மங்கையவள் பட்ட மரமாய் இருந்தவள் தான் பால் கோரி வழிந்தாளே பிள்ளைய உண்ட நாள் முதலாய் அவள் அன்றோடு குளிமறந்தாள் அன்றோடு குளிமறந்தாள் ஆரங்கனியாள் கர்ப்பமானாள் அன்றோடு குளிமறக்காள் அருங்கிலையால் கர்ப்பமானாள்
போது ஏ 10 மாதம் திங்களானாள் ஓராவது வாரம் ஆச்சு உடையவனே காலையே ஏ 2 நல்ல மரம் ஆனா எடை வந்து சிறுத்திடுமா 3 நல்ல மரம் முகவெடுப்பு ஆகிடுவா ஏன் 4வது மாதத்திலே நாவுக்கு இனியதைத்தான் நல்ல 5வது மாசையிறையே மாசையிலே அறவையர் அவளுக்கு பூரணமா பூரணமா நல்ல 7 நல்ல மாசமானாள் எழுந்தறிக்கே சுடையாது சுளையானா 8 நல்ல மாதமானாள் மாதமானா மாதமானாள் மாதமானா அவளுக்கு திட்டமுட்டா வருகிறன் வாழ 8 நல்ல மாதமானா மாதமானா அங்கே திட்டு முட்டை அடிக்கிடுவா ஏ மாதம் 8 ஆகிறது ஆமா அருமை சுந்தராட்சிக்கு மாதம் 9 9 ஓலையா சுழண்டா சுழண்டல் அல்லவா 10 மாதம் திங்களானா அந்த 10வது மாசத்திலே அருமை வேறிய பிராமணா அந்த சுந்தராட்சி ஈத்துப்புறை அமைத்து மருத்துவ பெண்களை எல்லாம் வரவழைத்து அந்த மருத்துவனிடத்திலே சொல்லுகிறான் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா அடியே தனித்த புகழ் மருத்துவமே தனித்த புகழ் மருத்துவமே சாவேனா பிழைப்பேனா சாவேனா பிழைப்பேனா எனக்கு தைரியத்தை சொல்லடியோ அங்கம் பறக்குறம்மா மருத்துவமே அங்கம் பறக்குறம்மா அம்மா ஏ தனித்த புகழ் மருத்துவமே அங்கம் பறக்குதம்மா அங்கம் பறக்குதம்மா ஏ தனித்த புகழ் மருத்துவமே ஏ அடியே இந்த நிலை தெரியுமானா ஆனா அருந்தவசு இருக்க மாட்டேன் மாட்டே எனக்கு பிள்ளையோட ஆசையெல்லாம் எல்லாம் பிள்ளையோட ஆசையெல்லாம் அடி பிள்ளையோட ஆசையெல்லாம் எம்ம போதும் அடி என்றோடு ஏ மரணையோட ஆசையெல்லாம் நாம் மறந்தேன் என்றோடு அங்கம் பறக்குறம்மா ஆவி எல்லாம் சோறுதம்மா நான் பெற்று எடுப்பேனா பெற்று எடுப்பேனா அல்லது பெரும்பயணம் போவேனா பெற்று எடுப்பேனா அடி பெற்று எடுப்பேனா அல்லது பெரும்பயணம் போவேனா ஏ அழுது புலம்பு வாழா ஆறா கவலை கொண்டா கண்டார்கள் மருத்துவர்கள் மருத்துவமே மருத்துவ பெண்கள் எல்லாம் எல்லாம் சுந்தராட்சியிடம் அறியிலே அதிலே சொல்லுகிறார் ஒரு வார்த்தை வார்த்தை அடியே சுந்தராஜி ஆச்சு அஞ்ச வேண்டாம் மழைய வேண்டாம் நீ தலை பிள்ளை இல்லையா தலைப்பிள்ளை அல்லவா சற்று தாமதம் இருக்கத்தான் செய்யும் செய்யும் நீ தலை பிள்ளை இல்லையா ஆமா சற்று தாமதம் இருக்கத்தான் செய்யும் இருக்கத்தான் செய்யும். அதனால் அவன் நன்றி ஓர் அணு அசையாது அசையாது கொண்டு அடைத்தவன் தள்ளி கரை சேர்ப்பா சரி கவலைப்படாது கவலைப்படாத தைரியத்தை கைவிடாது என்று சொல்லி வாய் மூடு முன்னாலே அப்படி அந்த சுந்தராட்சி மங்கைக்கு நிலை என்ன ஆகிறது என்ன ஆகிறது ஆண்டவனுடைய அருளாலே அருளால் என்ன ஆகிறது வாரு என்ன அவளுக்கு அடிபிடி அவையரு நொந்து
அவையருந்து வந்து பெண் பிள்ளை பிறக்குதையா ஐயா மாநிறத்தில் பெண் பிள்ளையா இல்லையா மஞ்சள் நிறத்தில் பெண் பிள்ளையா இல்லையா இரண்டு பெண் பிள்ளை பிறந்திடுமா இடுவா பிள்ளை வந்து பிறந்த வேளை அருக்கு கொப்பல் கொடி அறுத்து குளப்பாட்டி சேன ஊட்டி அரே கொப்பல் கொடி அறுத்து குளப்பாட்டி சேன ஊட்டி ஏ அடி அடிய பண்ண வேளை என் மன்னன் இல்லா வேளையிலே பச்சிலம் பிள்ளைக்குத்தான் நான் தாயாயிருக்கேனே இந்த பிறண்டு நல்ல பிள்ளையத்தான் ஊரறிய உலகறிய ஊரறிய உலகறிய வைத்து வளர்க்கவே முடியாதம்மா உடலறிய வளர்த்தேன் வெண்கொடியே இந்த பிள்ளையை ஊரறிய உலகறிய நான் வைத்து வளர்க்க முடியாது வளர்க்க முடியாது அப்படி வளர்த்தமானால் என்னை ஊரார்கள் எல்லாம் தோற்றுவார்கள் என் மன்னன் அரவணையில இல்லாத வேளை இந்த பிள்ளையை நான் வைத்து வளர்த்தேன் ஆனா என்னை ஏளனமாய் எண்ணி நகையாடுவார்கள் அதனால் இந்த பிள்ளை பிறந்த வேளை ஆலம் பட்டி காட்டுக்குள்ளே கொண்டு விட்டு விடுங்கள் யாருக்கும் தெரியாம என்று சொன்னவுடனே எப்படியே நல்லதென்று அந்த பிறந்த இரண்டு பெண் பிள்ளையும் தட்டிலே தூக்கி வைத்து பட்டு போட்டு மூடி மறைத்து எங்கே கொண்டு வருகிறார்கள் அந்த விக்கிரமசிங்கபுரம் ஊருக்கு மேல்வாக எங்கே வருகிறார்கள் அந்த ஆலடி ஊர்தலம் அறியலையே ஆலடி ஊர்தலம் அறியலையே பிள்ளைய கொண்டு வந்து பிள்ளைய கொண்டு பிள்ளைய கொண்டு வந்து ரெண்டு நல்ல பிள்ளையை தான் ஆலடி ஊர் கொண்டு வந்து ஒரு ஆலாமர விருட்சகத்தில் பிள்ளையை கிடத்துவாராக ஆலமர விருட்சகத்தில் பிள்ளையை தான் கொண்டு வந்து ஆலாமர விருட்சகத்தில் பிள்ளையை கடத்துவார்கள் கிடத்தி மறைந்த வேளை அருண சந்தி உதயமாகிறது ஆலாமரத்திலே பிள்ளை அனாதையா கிடக்கிறது ஆளுகுரல் சத்தம் போட்டுகிறது பிள்ளை அழுகுரல் சத்தம் போட இந்த சத்தம் யார் காதிலே விழுகிறது யார் காதுக்கு அந்த ஆலாமரத்திலே அடைகாத்து கொண்டிருக்கிற நாகமது கண்ணால் கண்டு ஔவையார் அம்மாளுடைய அருளால் பிறந்த பிள்ளை இல்லையா பிறந்த பிள்ளை அல்லவா ஆலாமர விருட்சகம் விட்டு கிளறங்கி சரி 5 படங்களை விரித்து பாதுகாத்தது அப்படி பாதுகாத்து இருக்கிற வேளை இந்த பிள்ளை எடுக்க யார் வருகிறார் அந்த பக்கத்தில் இருக்கிறது ஆலடி ஊர் அந்த ஆலடி ஊரிலே யார் ஆண்டு வருகிறார் சாரிலே எளியவன் சக்கிலிய குலம் பிறந்தவன் அழகு வாழப்பகடை அவனுடைய மனையால் பூலடி அவளுடைய மனையால் பூலம்மா மன்னவர் தேவையுமாக ஆண்டு வருகிறார்கள் அப்படி ஆண்டு வருகிற வேளை அவனுக்கு ஊரில தோட்டி வேலை ஊரில தோட்டி வேலை செத்தமாடு எடுப்பானா சேரிக்கெல்லாம் பங்கிடுவான் அங்கே பங்கிடுவான் ஆடுவதே காசாலே
அங்கே காசா மாட நல்ல மாளிகையா மாளிகை தோலுத்தே காசாரே ஆர்க்கு 90 சாவடியா வெளியா சொத்து இருக்கு அவனுக்கு சுகம் இருக்கு இருக்கு மண் இருக்கு மழை இருக்கு வியாபாரங்கள் தான் இருக்கு ஆனால் அப்படி சொத்து சுகமெல்லாம் இருந்து சரி கடபடா திடுதிடு குடுகுடு குடுகுடு. அதனால் 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 அப்படி சொத்து சுகம் மண் மனை மண்மனை அவனோட எல்லாம் பிழைத்து கெடுத்துருது அப்படி போயிட்டு எல்லாம் உயிரை அதனால் அதனால் அருமை ஆலடி ஊரிலே மண்மனை பொன்பொருள் அப்படி ஆடை ஆகரணம் எல்லாம் எக்கச்சக்கம் எக்கச்சக்கம் அல்லவா அவனுக்கும் பிள்ளை கிடையாது கிடையாது என்றாவது ஒரு நாள் பிள்ளை கிடைக்கும் ஆமா என்று அவனால் என்ற தான தர்மம் செய்து வருகிறார் வருகிறான் என்ன தர்மம் அப்படி சித்திர பங்குனி மாசத்தையில நடந்துகிறவர்களுக்கு பாதச்சுவடி சுவடி அப்பிய காத்திய மழை நேரத்திலே நேரத்திலே பார அருமை அதனால அப்பிய காத்திய மாச நேரம் தாழக்கூட இடபதமா செய்து கொடுக்கிறான் இப்படி இருக்கிற நேரம் ஒரு நாள் தினமும் அந்த மனையாளை கிட்டழைத்து அழைத்து சொல்லுகிறான் வாழப்பகடை பகடை ஏ அடியடியோ பின்ன வேளையே ஆடு மாடு நிறைய உண்டு ஆட்டுத்தோடு மாட்டுத்தோடு அழுக வைக்க வேணும் மேடி ஆலம்பட்டி காட்டுக்குள்ளே ஆவரம்பட்டையர வெட்டி வாடி ஏ என்பனாக சொல்லுவானா பிரம்மங்கூடை இடையில் வைத்து கத்தியை கையிலே தாங்கி வட்டையத்தான் தேடி எல்லோ வருகிறாள் புலம் ஆடும் அலையாத இடங்கள் எல்லாம் ஏ இடங்கள் வட்டையரை தேடி வாராள் தேடி வாராள் ஏ வட்டைய தேடி வாராள் வட்டை ஒண்ணும் கிடையாமல் அந்த அமர விருச்சேகத்திலே ஔவையாரும் மாளருளால் பிறந்த பிள்ளை அனாதையாய் கிடப்பதை அப்படி அருமை மூலம் ஆள் வந்து கண்டாள் கண்டால் பிள்ளையை வாரி எடுக்கிறாள் ஆகாத்துவான கானகம் ஆமா இந்த கானகத்திலே வந்து இந்த பிள்ளை அனாதையா கிடக்கிறதே கிடக்கிறது என்பனாக எண்ணி அந்த பிள்ளையை வாரி கையில் எடுத்து வாய் ஓரி முத்தமிடுகிறாள் இடுகிறார் கோரி கையில் எடுத்து எடுத்து கொடுங்கையோடு அணைத்தாள் அல்லவா யார் பெற்ற பிள்ளையோ தெரியலையே ஆண்டவன் நம்மளுக்காகவே அனுமதித்த பிள்ளையா இருக்குமா அதனால் மலவாசலிலே பொழுது இருக்கும் வரை தாமதித்து இருக்கிறான் பிள்ளை யாரும் தேடி வந்தானோடா ஒருத்தரும் வரல மலை வாசல்ல பொழுது இருக்கிறது பிரம்மங்கூடையும் கத்திய விடத்திலே போட்டுண்டு 2 பிள்ளைகளை கக்கத்திலே தூக்கி கொண்டு அந்த போலம்மாள் எங்க வருகிறான் அன்னம் போலே நடை நடந்து ஆசாரம் கைய வீசி தாரடி ஊர் தலத்தை நாடி தலத்தனாடி வாராளே கோலம்
பகடை கண்ணால் கண்டான் என் மனைவி பொன் மனைவி நீ பட்ட வெட்ட போனவள் தான் பச்சிரம் பிள்ளையோடு வந்ததென்ன கேட்குகிறான் வால்பகடை அப்ப சொல்லுவாளாம் போலம்மாடும் ஏ ஐயாவே மன்னவரே பட்டையது கிடையாமல் நாளையாத இடங்களெல்லாம் பட்டைய தேடி பார்த்தேன் பட்டையை கிடைக்கலையே ஊருக்கு திசையில் ஆலாமர விருச்சகத்தில் இந்த ரெண்டு பிள்ளையும் தான் அனாதையா இருந்ததையா கலி தீர்க்க வளர்ப்பதற்கு கலி தீர்க்க வளர்ப்பதற்கு நான் பிள்ளைகளை எடுத்து வந்தேன் எடுத்து வந்தே சந்தோஷங்கனை கொண்டா வாழப்பகடையவன் பிள்ளைய வாங்குவானா மாறி மாறி முத்துவானா மறிமுகத்தை தடவினானே அவனுடைய இனத்தாருக்கு அழைப்பது நான் கொடுப்பானா பிள்ளைக்கு பேர் சூட்ட வேணுமென்று வேணுமென்று இனத்துக்கெல்லாம் அழைப்பு விட்டு அழைப்பு விட்டான் அழைப்பு விட்டான் இனத்தாருக்கு அழைப்பு விட்டான் அழைப்பு விட்டான் இனத்தார்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்து 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 அந்த பிள்ளைக்கு அழகான பேர் கொடுக்கிறான் என்ன பேர் கொடுக்கிறான் அருமை வாழப்பகடையானவன் பகடையானவன் அந்த பிள்ளை ரெண்டு பேர்களுக்கும் சரி இருபுமாரவி அருளால் பிறந்திருக்கிறது திகைத்து நின்று நீ எடுத்திருக்கிற சரி ஆதலாலே அம்மா இந்த பிள்ளைக்கு என்ன பேர் இடுகிறான்மா என்ன குமாரவி நந்தேராலே குமாரவி நந்தேராலே ஒரு பிள்ளைக்கு பொம்மக்காள் குமாரவி நந்தேராலே ஒரு பிள்ளைக்கு பொம்மக்காள் திகைத்து நின்று எடுத்தராலே ஏழும்மக்காள் என்று சொல்லி குமாரவி நந்தனினார் ஒருவளுக்கு பொம்மக்கா திகைத்து நின்று எடுத்ததினால் திம்மக்கா திம்மக்கால் என்றும் பூமாதேவி நந்தனினால் பொம்மக்காள் என்றான் திம்மக்கால் என்றால் திகைத்து எடுத்ததினாலே திம்மக்காள் என்று பேரிட்டான் பேரிட்டான் அல்லவா அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு அழகாக பேர் கொடுத்து கொடுத்து பிள்ளைகளை அழகாக வளர்க்கிறான் அருமை பொம்மக்காது மக்காள் இரு பேர்களையும் எப்படி வளர்க்கிறான் எப்படி ஊட்டி வளர்க்கிறான் உடம்பெல்லாம் நெய்யுருக தேத்தி வளர்க்கிறான் ரேகமெல்லாம் நெய்யுருக வயது என்ன ஆகிறது அரை பொம்மக்காது மக்காள் இரு பேர்களுக்கும் ஆண்டவனுடைய அருளால் ஓராவது வயராட்சி ஒன்று விளையாடுவான் ரெண்டு வயராட்சி இருந்து விளையாடுகின்றாள் பொம்மக்காடு நம்மக்காடும் மூணு வயராட்சி முடியிறக்கி முட்டையிட்டு நாலு வயராட்சி நடந்து விளையாடுகிறாள் ஐந்து வயராட்சி அறியாத பிராயமானாள் ஐந்து வயதறிய அறிவு கூடம் சேர்ப்பான் பள்ளியிலே நான் இருந்து அரம மக்கள் பொம்மக்காடும் அந்த செம்மக்காய் இருவேரும் படியார சுவடியெல்லாம் படிப்பாரா இருவேரும் படியார சுவடிகளெல்லாம்
அறிவோ நன்றாக குருமாள குருவே துணை என்பதாக எழுதி 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 அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொடுவது சாலமன் நன்றி என்பதாக எழுதி எழுதி அதற்கப்பா சரி பொம்மக்கார் எம்மக்காய் இரு வேர்களும் அந்த இரு வேர்களும் ஆசானிடத்திலே படிக்கிறார்கள் எதை படிக்கிறார் அறிகுறிய எஞ்சு வேடி என்னும் பிதா வேர்ச்சுவடி அறிகுறிய மூதுரை கதிர்காம முத்தமிழா சிந்தமீளா அதிலே நல்லறிவு உலகே நீதி நான் மறை திருக்குறளா 7-8 வயதுக்குள்ளே எழுத்து நடைகள் எல்லாம் பயின்றார் அந்த 12 வயதுக்குள்ளே பல தொழிலெல்லாம் படித்து இருக்காள் 4 வேதம் 6 சாத்திரமும் 11 புராணமும் 28 அகமும் 32 தர்மமும் ஆயகலைகள் 64 96 தத்துவம் 108 இதிகாசங்கள் மனைவிக்கானங்கள் படித்த வயது என்னாகிறதப்பா ஆண்டவனுடைய அருளாலே உம்மக்கால் இரு வேர்களுக்கும் வயது என்னாகிறது அவளுக்கு 16 வயதாச்சே 16 வயதாச்சே நல்ல பள்ளி விட்டு கடந்து வாராள் அரமனைக்கு வருவாளா பருவமானால் பகடை மக்கள் அந்த பகடை மக்கள் 2 பேரும் பூத்து நிறைந்தாளே அவள் முன்பவரியானாளே பருவமானால் 2 பேரும் பருவமானே போல மகளை பார்க்க மூடி கூடறியே அந்த மகட மக்கள் 2 பேர்கள் இந்திர சந்திர உதயம் போலே இருப்பாளம் பகடை மக்கள் 2 பேரும் சரவரிசை அடைந்த பகடை மக்கள் 2 பேர்கள் அழகை கண்டால் என் அழகு என்ன வையாந்திரமாக இருக்கிறார்கள் அதனால் பிள்ளை எப்படி இருக்கிறாள் தெரியுமா எப்படி பூத்து நிறைந்த உடனே அந்த பகட மக்கள் இருக்கிற அழகை பார்க்க முடியாது இதைத்தான் முன்னோர்கள் சொல்வார்கள் சாமி கதிர் விளைஞ்சா தெரியும் செக்கலிய பிள்ளை சமஞ்சாத்தான் தெரியும் அல்லவா அது போலவே அந்த பகடி மக்கள் 2 பேர்கள் அவள அழகு வயந்தோந்திரமா இருக்கிறார் குன்ற காய் கூர்ந்த பனை உகாந்தர பொருளை காரிய மணல் சாந்து செவ்வாறு சம்பேங்கி எண்ணெய் தடவி வாடாமலிகை சூடாமலிகை மல்லிகை முல்லை இருவாச்சி பிச்சி பாரிதார மலர்களால் மலர் தொடுத்து தலைவாரி மயிர் முடி இருக்கும் அழகே அழகு அவளுக்கு 3ஆம் பிறை போலே நெத்தி மன்மதன் வில்லையும் இந்திரன் வில்லையும் பகைக்கு 2 பிருவங்கள் கருங்குருவி வால் போல் இருக்கிறது கண்ணிமை அழகு கத்தரி பூ போல் இருக்கிறது காதழகு குமிழம்பழம் போலே அவளுடைய மூக்களகு கொவ்வம்பழம் போல் அவள் உதடழகு முத்து அருமாக பிரகாசிக்கின்ற பல்வரிசைகள் வள்ளி கொடி தழைத்த ஊது கண்ணம் இல்லையா முத்து அரும்பு மாதிரி இருக்கிறது பல்வரிசை கமுகுவாளை சாய்ந்தது போல் கன்னியாளுடைய கழுத்து
அழகு. ஒய்யாரமான தோளழகு. ஆமா, அவளுக்கு விஸ்தாரமான மார்பழகு. மார்பழகு. ஆளிலை செய்யலிலே அடிவயறு தன்னழகு. தன்னழகு. செவ்வாழை தண்டு போல் சேர்ந்த 2 துடைகள். 2 தொடை அழகு. சித்துடுக்கை மாதிரி அவ சேலை கட்டும் எடை. அப்படியே சேலை கட்டினாலும் ஆமையோடு செய்யலிலே 2 பாதம். பாதம் பாதம். 10 ரத்தினத்தை பறித்தது மாதிரி 10 நகம் அழகு. நகம் அழகு. இந்த அழகு மட்டுமா? வேற என்ன அழகு? என்னவா இருக்கிறான்? எப்படி எப்படி? அவளுக்கு அள்ளி நல்ல தெளித்தது போல 5-6 தேமல்களா கோரி நல்ல தெளித்தது போல் கோடி லட்சம் தேமல்களா புலையின் மகள் பொம்மக்காடும் அருமை மங்கை தெம்மக்காடும் ஓடுகிற தண்ணீரிலே உள்மணலு கருப்பு உண்டு ஆடுகிற நாகத்துக்கு அடிவேயரு கருப்பு உண்டு குன்னி முத்துக்கு ஆனாலும் நல்ல கொஞ்சம் கூட கருப்பு உண்டு மாதூளம் பழத்துக்கான மையிருண்டு கருப்பு உண்டு எலிவீசம் பழத்துக்கான இடையிடையே ஆடுகிற நாகத்துக்கு அடிவயறு கருப்பு உண்டு. அந்த பகட மக்கள் 2 பேர்கள் முன்னழகு ஓரழகு 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 அவளுக்கு பின்னழகு தனியழகு தனியழகு அவளுக்கு தனியழகு அவளுக்கு பின்னழகு தனியழகு 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 நல்ல அப்பேர்பட்ட திருமகளை கொல்லருட வலையேறிலை அவளை கொழுவடிக்கு வாய்த்தேருவோல் பாப்பாருடைய வீதியிலே பார்த்தெடுத்த பகடம் போல செட்டிக்கட தெருவரியிலை அவளை தெளித்தெடுத்த முத்து போல பார்வதிக்கு ஒப்பிடலாம் அந்த பார்வதிக்கு ஆனாலும் பக்கத்திலே கருப்பு உண்டு சீதையருக்கு ஆனாலும் சென்னி பக்கம் தேவல் உண்டு கொந்தி தேவிக்கானால் கொஞ்சம் கூட கருப்பு உண்டு என் நல்லாடி பெண்ணுக்கானால் 4-5 தேமல் உண்டு. இந்த பகட மக்கள் 2 பேர்கள் அவளுக்கு தலை பெறுவோம் கருப்பொடியே கருப்பொடியே சற்றேருமே கருப்பும் இல்லையே கருப்பொடியே சற்றேருமே கருப்பும் இல்லையே கோடி சூரிய பிரகாச மாதிரி இருக்கிறா தலையும் விருப்பமும் தான் கருப்பு. 2 தான் கருப்பு. வேற ஒரு இடத்திலுமே கருப்பு கிடையாது. அவ்வளவு சிவசூரியன் மாதிரி இருக்கு. சோப்பு சூரியனா இருக்கு. அதனால அப்பேற்பட்ட மகளை கண்டால் யாரு கண்டா? யாரு அந்த வாழ பகடையானவன் பார்க்கிறான். நம் மகள் ஏற்கனவே அழகா இருக்கிறா. இன்னும் நம் மகளை அழகுபடுத்தி பார்க்கணும்.
அழகு அழகு படுத்தணும் இல்லையா? ஆமா. என்பனாவே அருமை வாழப்பகடை மனதிலெண்ணி எண்ணி மனதில் எண்ணி மண்ணுக்கும் மண்ணை சூடினால் அழகு. அழகு அழகல்லவா. பெண்ணாகப்பட்டவளுக்கு பொன்னை சூடினால் அழகு. அழகு அழகு. நம்மதான் இருக்க ஏகபகமான செல்வம். சேர்த்து வச்சிருக்கோமே. அதனால அந்த பிள்ளைக்கு இல்லாத செல்வம் இருந்து எதுக்கு? என்ன செய்ய? என்ற மகளுக்கு சரி ஆடை ஆபரணங்கள் அள்ளி போடுகிறான். போடுகிறான். என்ன அலங்காரம் பண்ணுகிறான்மா? என்ன அலங்காரம்? அந்த பிள்ளைக்கு அலங்காரம் பண்ணுகிறான். என்ன அலங்காரம் பண்ணுகிறான்? அருமை வாழப்பகடை சும்மா அலங்காரம் பண்ணினானா? என்ன அலங்காரம் பண்ணுகிறான்? என்ன பாடகம் தண்டை கொலுசு ஈடு உண்டாமோ கொலுசு. பாடகம் தண்டை கொலுசு ஈடு உண்டாமோ கொலுசு. பாடகம் தண்டை கொலுசு ஈடு உண்டாமோ கொலுசு. ஈடு உண்டாமோ கொலுசு. அத்திரமாத்த தங்க ஒட்டியானம்மா. அத்திரமாத்த தங்க ஒட்டியானம்மா. பார்க்க 10,000 வேணுமா? அருமை அலங்காரம் பண்ணுகிறான். ஏ ரங்கத்தான் செய்த மணி தாழ்விடமா முக்கத்தியா. செய்த மணி தாழ்விடமா முக்கத்தியா. ஏ ரங்கத்தான் செய்த மணி தாழ்விடமா முக்கத்தியா. தாழ்விடமா முக்கத்தியா. கலகலனு பொன்வளையல் மாட்டினா. கலகலனு பொன்வளையல் மாட்டினா. விரலெல்லாம் மோதி ரங்களை போட்டினா. விரல் பூரா மோதிரமா மாட்டிட்டான் இல்லையா? ஆமா. கண்டவர் மனமாகிட கழுத்தில் காசி மாலை போட்டான். கண்டவர்கள் மனமகிழ கழுத்தில் காசு மாலை போட்டான். கண்டவர் மனமாகிட கழுத்தில் காசி மாலை போட்டான். கழுத்தில் காசு மாலை போட்டான். காசி எல்லாம் புகழும் பட்டு சேலையா. காசி எல்லாம் புகழும் பட்டு சேலையா. பட்டு சேலையோ. சேலை இருகரையும் தங்க சருக வேலையா. சேலை இருகரையும் தங்க சருக வேலையா. வேலையா. அலங்காரம் பண்ணுகிறான். வருகிறான். என்ன பண்ணுகிறான்? என்ன 3 லட்சம் முன்பேறுமா முகத்தியாம் வச்சக்கல்லாம். 3 லட்சம் பொன்பெருமா முகத்தியம் பச்சைக்கல்லாம். 3 லட்சம் முன்பேறுமா முகத்தியாம் வச்சக்கல்லாம். 3 லட்சம் பொன்பெருமா முகத்தியம் பச்சைக்கல்லாம். பிள்ளாக்கு முக்குரத்தை மாட்டினா. பிள்ளாக்கு முக்குரத்தை மாட்டினா. முகத்தை சாடையாக காட்டினான். அவன் முகத்தை கொஞ்சம் சாடையா காட்டினாள். இன்னும் அலங்காரம் பண்ணுகிறான். என்ன பண்ணுனா? என்ன ராக்கோடியா மின்னல் வெட்டு சவுக்கடியா ரவுக்கப்பட்டு. ராக்கோடியா மின்னல் வெட்டு சவுக்கடியா ரவுக்கப்பட்டு. ராக்கோடியா மின்னல் வெட்டு சவுக்கடியா ரவுக்கப்பட்டு. சவுக்கடியா ரவுக்கப்பட்டு. பாவாடதவனி ரவுக்க இளங்கவே. பாதசர ஓசை வந்து துலங்கவே. அவளுக்கு பாதசர ஓசை வந்து துலங்கவே துலங்கவே. என்ன அலங்காரம் பண்ணறா? மாப்ள என்ன செய்யறான்? என்ன செய்த? என்ன அலங்காரம் பண்ணுகிறான்? என்ன மன்பீரலுங்காருக்கெல்லாம் பீலி கட்டுவோமா. அங்க பீலி மன்பீரலுங்காருக்கெல்லாம் பீலி கட்டுவோமா. பீலி கட்டுவோமா. மயிலடிய மோதிரம்மா மாணிக்கத்தாலே. தண்ணில் சடை தண்ணில் ரோஜா பூவை சூடினா. ரோஜா பூவை சூடினா. மல்லிகை பூவை சூடினா. பிச்சி பூவை சூடினா. பாரிஜாதம் பூவை சூடினா. மாரிக்கொழுந்து பூவை சூடினா. கனகாமரம் பூவை சூடினா. வாடாமல்லி சூடினா. சூடாமல்லி. சூடினா. அவ பின்னில் சடை தண்ணில் ரோஜா பூவை சூடினா. பூவை சூடினா. ஒரு மோயினி பெண்ண போல ஆக்கினா. பகடை மோயினி பெண் போல ஆக்கினான். தண்ணில் ரோஜா பூவை சூடினா. பூவை சூடினா. ஒரு மோகினி பெண்ணை போராடினா. அங்க மோகினிய பெண்ணை போராடினா. அவன் சாரி வழக்கப்படி காதறுத்து
அறுத்து அறுத்து சாயோட வைக்கான். வைக்கான் வைக்கான். சாரி வழக்கம். வழக்கம் வழக்கம் அல்லவா. கம்மலுக்கு பதிலு சாயம். ஆமா இல்லையா? அவங்க சாட்சி. அதனால அருமை மகளுக்கு சடங்கு வைபோகம் எல்லாம் செவ்வனே சிறப்பா நடத்தினான். சடங்கு வைபோகம் எல்லாம் ரொம்ப சிறப்பா நடத்தினான் அல்லவா. அதனால் சடங்கு வைபோகம் எல்லாம் சிறப்பாக நடத்தி அந்த அருமை பூனம்மா இந்த உலகத்துக்கு ஆகார் என்று அருமை பூனம்மாள் ஏங்கியே மடிந்தார். அருமை பூனம்மாள் மாண்டு மடிந்தாள் அல்லவா. அதனாலே அருமை வாழ பகடை தாய் இழந்த பிள்ளைகளை ஏறிட்டு பார்க்கிறான். ஏ மக்களே இனி உங்களுக்கு தாயும் நான் தான், தந்தையுமே நான், ரெண்டுமே நான் தான். அதனாலே சரி கவலை வேண்டாம் அம்மா. வேண்டாமே. நானும் ஆலம்பட்டி பசுக்கடையிலே அம்மா ஆலம்பட்டி காட்டுக்குள் பசை கடை போட்டிருக்கிறேன். போட்டிருக்கேன். உங்கள் அம்மா இருந்தா அம்மா அனுதினம் எனக்கு மத்தியான வேலை அன்னம் சாதி கறிகளை கொண்டு வருவாள். சாதங்கறிகள் எல்லாம் எடுத்துட்டு வருவா. ஆனால் இன்றையிலிருந்து நீங்கள் அக்காரங்க 2 பேர்களும் சரி எனக்கு சாதம் கொண்டு வரணும்மா. அம்மா பொங்கி கொண்டு வாங்கோ. நீங்க சும்மா வர வேண்டாம். சரி இந்த காட்சி நாய் பூச்சி நாய் உங்களுக்கு துணையாக தருகிறேன். ரெண்டுத்தையும் கையில பிடிச்சுக்கோ. 2 நாய்களோடு துணையோடு பசுக்கடைக்கு வரணும் அல்லவா. என்பதாக ஆரியம் அருமை வாழப்பகடை பகடை அல்லவா. பகடை சொல்லி பசு கிடைக்கு பயணமானா. ஆனால் அக்காரங்க 2 பேரும் வருகிறார். நம் தாய் நம்ம தகப்பனுக்கு அண்ணன் சாதங்கரிகளை ஆக்கணும் இல்லையா. ஆமா என்பனாவை அவாவு கொண்டு அந்த தாமிரபரணி நதியேறி அக்காரங்க 2 பேரும் பிடிப்பார்களா. மீனுக்கு இறை வைத்து மீன் பிடித்து வருவார்களா. அழகு சம்பாரிசி சாரம் பொங்கி சாரிப்பட்ட கோழி கறி சமைத்தாள். 6ஆம் மீனை அவித்து வைக்காள். 1000 மீனை பொறித்து எடுத்தாள். அம்மை 2 பேர்களும் தான். அம்மை 2 பேர்களும் தான். அருமையான பெண்ணேவள் தான். இனத்தையே அவித்திருக்கா. ஊமச்சியே வறுத்து வைத்தாள். காடையே வறுத்து எடுத்தாள். கருவாலியே பொறிச்சு இருக்கா. எரும மாட்டு கொடிக்கேறிய அரை 7 பாவருத்தாளே. ஒன்னாறு சைவம் கிடையாது, பூரா அசைவம் தான். எரும கறி தான். நம் தகப்பன் அந்திகால வரை நீண்ட ஆயுளோடு நம்ம அப்ப இருக்க வேண்டாமா. அதனால் சம்பாரிசி சாரம் பொங்கினா. சாரி வெட்டக்கோழி கறி வைக்கிறா. 6ஆம் மீனை அவித்து வைக்கிறா. உழுவ மீனை குழம்பு வைத்தா. 1000 மீனை அப்படியே வறுத்திருக்கிறா. அப்படியே பொரிச்சு எடுத்துட்டான். நத்தையை அவித்து வைத்தான். ஆமா முட்டைக்கு பதில். சரி ஊமச்சி அப்படி வறுத்தெடுத்தான். எடுத்துட்டா. கருவாலியை வறுத்தா. அப்படியே காட நெஞ்சிலே ஒரு கூட்டு வைக்க. சரி அதனால எரும மாட்டு கொடிக்கறி அப்படி நெய்யிலே வறுத்திருக்க. இலை வறுத்து எடுத்துட்டான்.
அசைவம் இல்லையா? ஆமா இத்தனையும் சாப்பிடணுமானா சரி மத்தது இருந்தாதானே சாப்பாடு செல்லும். மது குடிக்கணும் அல்லவா? பூரா அசைவம் இல்ல. ஆமா அதற்கும் தகப்பனு கொட்டுவார். சரி என்ன கொண்டு வருகிறாள்? என்னய்யா? அவட குத்தியிலே சாராயம்மா, குத்தியிலே தென்னங்கல்லா குத்தியிலே சாராயம், குடும்பங்கிலே தென்னங்கள், சட்டி மேலே சட்டி வைத்து, சட்டி மேலே சட்டி வைத்து சாய கொண்ட தான போட்டு நானே போட்டு அக்காடும் தங்கையுமா தங்கையுமா அந்த அப்பனுடைய பசுக்கடைக்கு மதுகடகி ஏ பசுக்கடைக்கு வருகிறார் இருவேரும் இருவேர்களும். அவனோட பசுகடகி 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 வருவாரா இருவேர்களும் இருவேர்களும் அப்பன் பசுக்கடைக்கு வருகிறார்கள். அப்படி அக்கா ரங்கை இருவேரிடம் காய்ச்சினாய் பூச்சினாய் விடைத்து சரி அக்கா ரங்கை அரமனைக்கு வருகிறான். வருகிறா வருகிறா அப்படி வருகிற நேரம் என்ன ஆகிறது? என்ன என்ன அந்த அருமை அப்படி பொம்மக்காரு மக்கால் இருவேறு வருகிற நேரம் வருகின்ற நேரம் அக்கா ரங்கை அப்படி இருவேர்களும் இரு பேர்களும் வழி நடந்து வருகிற வேளை வேலை வேலைகளை பாட்டு பாடிக்கொண்டே வருகிறார். எப்படி வருகிறார்கள்? ஒத்தையடி பாறையாகவே பாதையாகவே அப்படி வருகிறார் இருவேர்கள். அக்காரங்க இருவேரிடம் வருகிறார். வருகிறார் வருகிறார் ஏ அக்கா, அக்கா, வழி நடக்கணுமானால் ஏதாவது பாடிக்கிட்டு போனாதான் வழி நடக்கும் அம்மா எனத்தையாவது பாடுங்க. என்ற அக்காரங்க இருவேர்களும் வருகிறார். வருகிறான் வருகிறான் எப்படி வருகிறார்? மன்ன நம்பி ஏலேலோ மரம் இருக்கு, மன்ன நம்பி ஏலேலோ மரம் இருக்கு, ஏ அயிலேசா மரத்தை நம்பி ஏலேலோ இலை இருக்கு, அயிலேசா அந்த மரத்தை நம்பி ஏலேலோ கிளை இருக்கு, கிளைய நம்பி ஏலேலோ இலை இருக்கு, அந்த இலைய நம்பி ஏலேலோ பூவிருக்கு, அந்த பூவை நம்பி ஏலேலோ காயிருக்கு, அந்த காய நம்பி ஏலேலோ கனி இருக்கு, காய நம்பி ஏலேலோ கிளி இருக்கு. அப்படி வருகிற வேரை அக்காரங்கை ரெண்டு பேர்கள், அக்காரங்கை ரெண்டு பேர்களும் அந்த மங்கை ரெண்டு பேர்களவே வருகிறான். சரி வருகிற வேளை அதனால் அக்காரங்கை வருகிறார்கள். வருகிறார் வருகிறார்களே. எங்கே வருகிறார்? எங்கே எங்கே? மாம்பல துறையேறியிலே துறையறியிலே மாமவன் காத்திருப்பாயிரேசா, ஐரேசா மாமவன் பக்கத்திலே ஐரேசா. அதனாலே அந்த பெண்கள் வருகிறார்கள். வருகிற வேளை ஒத்தையடி பாறையிலே சரி ஒரு மொனமொரியா மஞ்சத்துண்டை கண்டெடுக்கிறார். கண்டு கண்டு எடுத்தேன். மொனமொரியா மஞ்சளை எடுத்தாள் பொம்மக்கா. அந்த பொம்மக்கா அந்த பொம்மக்காளுக்கு சொல்லுறான், சொல்லுகிறா அக்கா
அப்பம் பசு கிடைக்கு போகிற வேளை வேலை வேலை மனமொரியா மஞ்சள் 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 நம்மளுக்கு கிடைத்திருக்கு. இருக்கு இருக்கு. அதனால் அருமை அக்காரங்கை சரி, மனமொரியா மஞ்சளை கையில் எடுத்தான் எடுத்தான். இந்த மஞ்சள் கிடைத்திருப்பது நம்மளுக்கு அபசகனமா நல்ல சகனமா அல்லது சுபசகனமாக்கா? சரி, அப்பந்தான் பொம்மக்கால் இடத்திலே தும்மக்கா சொல்றா, சொல்லுகிறா. ஏ தங்கச்சி தங்கச்சி மஞ்சள் கிடைச்சாச்சு, சரி, நம்மளுக்கு நாள் நெருங்கிட்டு இல்லையா? எதற்கு நாள் நெருங்கிட்டு? கல்யாணத்துக்கு நாள் நெருங்கியாச்சு. இனி நம்மளுக்கு என்ற அக்காரங்க இருவேர்களும் பாடி வருகிறார். எப்படி வருகிறார்கள்? அக்காரங்க இருவேர்களும் அப்படி என்ன சொல்லி பாடி வருகிறார்கள்? மஞ்சம்மல சாரலிலே மஞ்ச துண்டு கண்டெடுத்தவன், மஞ்சமல சாரலில மஞ்ச துண்டு கண்டெடுத்தோம். நம்ம மஞ்சம்மல சாரலிலே மஞ்ச துண்டு கண்டெடுத்தவன், மஞ்ச துண்டு கண்டெடுத்தோம். ஏ மஞ்ச துண்டு எடுத்தேராரே பொம்மக்கா, ஏ பொம்மக்கா நமக்கு மனவாழம் கிடைப்பான காரும்மக்கா, எக்கா மனவாழம் கிடைப்பானே தும்மக்கா தும்மக்கா. மஞ்ச துண்டை கண்டு எடுத்தவன், மஞ்ச துண்டை எடுத்தேராரே பொம்மக்கா, ஏ பொம்மக்கா நமக்கு மனவாழம் கிடைப்பானே தும்மக்கா, நமக்கு மனவாழம் கிடைப்பானே தும்மக்கா தும்மக்கா. எக்கா பச்சை மரம் ஓரத்திலே பச்சை மஞ்சள் கண்டு எடுத்தவன், பச்சை மர ஓரத்தில பச்சை மஞ்சள கண்டெடுத்தோம். எங்க பச்சை மரம் ஓரத்திலே பச்சை மஞ்சள் கண்டெடுத்தவன், பச்சை மஞ்சள கண்டெடுத்தோம். பச்சை மஞ்சள் எடுத்தேராரே பொம்மக்கா, ஏ பச்சை மஞ்சள் எடுத்தேராரே பொம்மக்கா நமக்கு பக்தா கிடைப்பானே தும்மக்கா, நமக்கு பக்தா கிடைப்பானே தும்மக்கா தும்மக்கா. மஞ்ச கிடைச்சதால பொம்மக்கா, அங்க பொம்மக்கா நம்மளுக்கு பக்தா கிடைத்திடுவான் தும்மக்கா, உனக்கு நம்மளுக்கு பக்தா வந்து கிடைப்பானே தும்மக்கா. எக்கா திருக்கு வர ஓரத்திலே திருக்கு மஞ்சள் கண்டு எடுத்தவன், இருக்கு மர ஓரத்தில எக்கா திருக்கு வர ஓரத்திலே திருக்கு மஞ்சள் கண்டெடுத்தவன், திருக்கு மஞ்சள் கண்டு கண்டெடுத்தோம். திருக்கு மஞ்சளை எடுத்தராரே பொம்மக்கா, ஏ பொம்மக்கா திருமாங்கலிய சூட்டிடுவார் தும்மக்கா, நம்மளுக்கு திருமாங்கலிய சூட்டிடுவார் தும்மக்கா தும்மக்கா. மஞ்சள் கிடைச்சதால உம்மக்கா, ஏ தும்மக்கா கிடைப்பானே தும்மக்கா. அக்காரங்க இருவேர்களும் வேர்களும் அக்காரங்க இருவேர்களும் சரி அப்படி ஏகியே வருகிறார். வருகிறாள். அதனாலேயே அக்கா எக்கா எக்கா மஞ்சளை எடுத்திருக்கிறோம், இது நம்மளுக்கு அபசகனம் அல்ல சுபசகனம். சுகம் சுகம் சுகம். கண்டெடுத்த மஞ்சளை சரி
தாமரவரி அரசடி படித்துறையிலே கல்லிலே மஞ்சள உரசி வரசுங்கோ கண்ணன் சிவக்க பூசி பூசி நம்ம அப்பம் பசு கடைக்கு போகலாம் போகலாம் என்பராகவே அக்காதங்க இருவேர்களும் எங்க வருகிறா எங்க அந்த அரசடி படித்துறையிலே சண்டை போடாதங்கப்பா ஏ அரசடி படித்துறையிலே அக்காடும் தங்கையும் ஓட்டமா ஓடி வந்து அரசடி துறையறியிலே சாரங்கரி இறக்குவாளா சாரங்கரிகள் இறக்குவாளா அந்த அக்காரங்கை 2 பேரும் அக்காதங்கை 2 பேரா அரசடி படித்துறையில் சாரங்கரிகளை தான் இறக்கி மார்சியலை தானே கட்டி அக்காரங்கை 2 பேரும் அரசடி துறையறியிலே கல்லிலே மஞ்சள் உரசுவாளா கல்லில் மஞ்சள் தான் உரசி கண்ணன் சிவக்க பூசுவாரா அக்காளும் தங்கையுமா இருவேரும் வருவாரா அக்காலும் தங்கையுமா இருவேரும் பூசுவாரா அக்காரங்கை 2 பேரும் அரசடி துறையறியிலே முங்கி குளிப்பாரா குளிப்பாரா பொம்மக்காளும் தம்மக்காளும் அப்படி முங்கி குளிக்கும் என்ன காரணம் நடந்துறானா அலை அது அடிக்கிறையா அலை அது தான் அடித்து அக்கறையிலே பட்டனவன் ஆரியப்பட்டனவன் பூசை அது செய்யும் போது 1000 லிங்கத்தை அலையடித்து கரைக்குறையோ கண்டிருந்து பார்ப்பானா ஆரிய முத்துப்பட்டன் அலையது தான் அடித்து சிவலிங்கம் மறை கரைக்குறையா சிவலிங்கத்தை கரைப்பாரா அலையடித்து கரைத்திடுமா அருமையான பட்டம் தானே ஆரிய பட்டன் முங்கி குளிக்கிற நேரம் அலை அடித்து 1000 லிங்கத்தை அக்கறையிலே பூஜை பண்ணி கொண்டிருக்கிறான் இல்லையா ஆரியமுத்து பட்டன் அக்கறையில் ஆரியப்பட்டனும் பூசை பண்ண பாவையர்கள் 2 பெண்கள் பட்டனும் பூஜை பண்ண பாவையர்கள் 2 பெண்கள் அப்படி பெட்டிலே ஒரு வைத்து சேர்ந்தவர் 2 பேர்களும் தந்தவர் தாகம் தீர்த்து அப்பனுடைய பசு கிடைக்கு அப்படி அக்கா தங்க 2 பேர்களும் அத்துவான கானகம் பாதையா வர்றா வருவதை கண்டான் அறியப்பட்டன் பட்டன் நாம ஒரு நாள் வாழ்ந்த